முதலாவது வந்து பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய கருத்தையும் பதிவு செய்கிற கோணத்தில் வன்முறை நடைபெற்றது என்பது தொடர்பாக எங்களுடைய கவலையை தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் விரும்புகின்றோம். உண்மையிலே எங்களை பொறுத்தவரையிலே கருத்து வேறுபாடுகள் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றால் அது தர்க்க ரீதியாக அணுகப்பட்டு அதுக்குரிய முடிவுகள் எடுக்கப்பட வேணும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அந்த வகையிலே வந்து பல்கலைக்கழகம் நேற்று ஒரு விசாரணை ஒன்று நடாத்தி அந்த வன்முறைக்கு எந்த வகையிலே அது ஆரம்பித்தது, அதுக்கு பின்னால் இருக்கிற கரப்பல் யார் என்று அறிகிறதுக்கான ஒரு விசாரணை ஒன்று நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கிறதை நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த விடயம் தொடர்பாக எந்தளவுக்கு விரைவிலே அந்த விசாரணை முடித்து உண்மையை கண்டறியலாமோ அந்தளவுக்கு நம்மை பொறுத்தவரையிலே நல்லா இருக்கும்ன்றதுதான் எங்களுடைய கருத்து. ஆனால் அந்த சம்பவத்துடைய பின்னணி தொடர்பாக நாங்கள் நமக்குடைய நிலப்பாட்டையும் பதிவு செய்ய விரும்புகின்றோம். எங்களை பொறுத்தவரையிலே பல்கலைக்கழகத்தில் பல சமூகத்தவர்கள் படித்து கொண்டிருக்கிறது நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தாலும் கூட பெரும்பான்மையான மாணவர்கள் தமிழ் பேசும் மாணவர்களாக இருந்தாலும் கூட சிங்கள மாணவர்களும் பல மதங்களை கொண்டவர்களும் அந்த பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே அனைத்து சமூகங்களுக்கும் அனைத்து மதங்களுக்கும் ஒரு இடம் கொடுக்குற வகையிலே முடிவுகள் எடுக்கப்பட வேணும் என்றதில் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதே சமயம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் என்ற வகையிலே இந்த மண்ணை சார்ந்த ஒரு தனித்துவத்தை பேணக்கூடிய வகையிலேயும் அந்த பல்கலைக்கழகம் தங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்றதும் எங்களுடைய ஆழமான கருத்தாக இருக்கின்றது. எந்த ஒரு இடத்திலையும் ஒரு தனித்துவத்தை இழந்து கொண்டு செல்லலாம் என்று கூறுகின்ற கருத்தோடு நாங்கள் இணங்க தயாரில்லை. ஏனென்றால் நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது வெறுமனே இன்றையிலே இருக்கிற நிலையை மட்டும் வைத்துக் கொண்டு நாங்கள் பார்ப்பது பிழை. உங்களுக்கு நன்றாக தெரியும், கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்கள் தமிழர் தாயகத்திலே எந்த வகையிலே மிக மோசமாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றதையும் வந்து நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்வோம். அதுக்கும் ஒரு திட்டம் இருக்கின்றதையும் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கவில்லை, கொழும்பில் மட்டும்தான் அந்த பல்கலைக்கழகம் இருந்தது. அது பிரதிநிதியான வந்து ஒரு கேம்பஸ் வச்சிருந்தது. ஆனால் இலங்கையிலே இருந்த பல்கலைக்கழகங்களில் வந்து ஆரம்ப கட்டத்திலே தமிழ் மாணவர்கள், விசேஷமாக வடகிழக்கு சார்ந்த தமிழ் மாணவர்கள் தங்களுடைய சனத்தொகையின் விகிதாசாரத்தின் மேலதிகமாக எத்தனையோ மடங்குக்கு மேலாக பல்கலைக்கழகத்துக்கு உள்ளேறி படித்த ஒரு காலம் இருந்தது. தமிழ் பேசும் மக்களுடைய கல்வி என்றது ஒரு மிகவும் முன்னிலை இருந்த ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்து அந்த நிலைமையை திட்டமிட்டு இல்லாமல் செய்வதற்கு வந்த அரசாங்கங்கள், மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் பல நடவடிக்கைகள் எடுத்து கடைசி கட்டமாக வந்து யுத்தத்தை சாட்டி தமிழ் மக்களுடைய கல்வியை முற்றுமுழுதாக பாதிப்படைகிற வகையிலே நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறதை வந்து நாங்கள் நன்றாக அறிந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு மிக மோசமான ஒரு இனாடிப்பு நடந்ததற்கு பிற்பாடு அந்த இனாடிப்பு முடிவாய்க்கால முடிஞ்சதுக்கு பிறகு கட்டமைப்பு சார்ந்த ஒரு இனாடிப்பம் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில தான் இந்த சம்பவமும் நடந்திருக்கு. இந்த சம்பவம் கடந்த
ஆட்சி காலம் மஹிந்த ராஜபக்சோட ஆட்சி காலத்திலே இருந்த சூழலிலே ஒரு தொடர்ச்சியாக தான் நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர இது திடீரென்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவமாக நாங்கள் பார்ப்பது பிழை என்றதுதான் எங்களுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்கள் தமிழ் சிங்கள மாணவர்களுக்கு இடையிலே நடந்த சம்பவம் இது முதலாவது அல்ல. உண்மையிலே இதுக்கு முதலும் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலும் விசேஷமாக தமிழ் மக்கள் வெளிப்படையாக வந்து பாதிக்கப்பட்டதும் வந்து நாங்கள் நன்றாடினோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. எங்களை பொறுத்தவரையிலே இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு இந்த சம்பவத்துக்கு பின்னுக்கு இனவாத சக்திகள் செயல்படுகின்றன. அதுவும் விசேஷமாக இந்த யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பாரம்பரியத்தை முற்றுமுழுதாக அளித்து ஒரு சிங்களமயப்படுத்த வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். இந்த சம்பவத்தை நாங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தால் உண்மையிலே சிங்கள மாணவர்கள் விரும்பின வகையில் வந்து அந்த இண்டியன் டான்ஸ் என்ற விடயம் பல வருடங்களாக பல்கலைக்கழகத்தில் வந்து உள்ளே அந்த மண்டபத்து உள்ளே அந்த கலாச்சார நிகழ்வை வந்து நடத்துறதுக்கு அனுமதிக்கு இருக்கின்றார். நிர்வாகம் எந்த ஒரு கட்டத்திலையும் வந்து சிங்கள மக்களுடைய கலாச்சாரத்தை புறக்கணிக்கிற வகையிலே இல்லாட்டி தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தை மட்டும் பேணுகின்ற வகையிலே எந்த ஒரு இடத்திலையும் வந்து செயல்பட்டதாக நாங்கள் அறியவில்லை. மாறாக வந்து அந்த மற்ற ஏனைய மாணவர்கள் தமிழ் இல்லாத சிங்களம் ஏனைய மதத்தவர்கள் உடைய அடையாளங்களையும் வந்து பேணக்கூடிய வகையில் தான் அவர்களுடைய அனைத்து முடிவுகளும் இதுவரைக்கும் வந்து அமைந்திருக்கின்றது. இந்த ஊர்வலத்தில் அந்த வரவேற்பு ஊர்வலத்தில் மட்டும்தான் யாழ்ப்பாணத்திலே கலாச்சாரத்தின் அது விசேஷமாக தமிழ் கலாச்சாரத்தின் முறைப்படி ஒரு ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு முடிவெடுத்திருந்த ஒரு நிலையிலே அதை திட்டமிட்டு குழப்புற கோணத்தில் அதுவும் கடைசி நேரத்தில் வந்து நிர்வாகத்துடைய முடிவு அறிவிக்கப்பட்டு அந்த முடிவை முற்றுமுழுதாக நிராகரித்து ஒரு 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 அந்த விடயம் பேசி தீர்க்கிறதுக்கு எந்த விதமான ஒரு முயற்சி எடுக்காமல் வேணுமென்று குழப்புற கோணத்திலே நடந்ததாகத்தான் நாங்கள் இந்த சம்பவத்தை பார்க்கின்றோம். ஆகவே அந்த வகையில வந்து எம்மை பொறுத்தவரையிலே இந்த நடந்த சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு விடயம். விசேஷமாக வந்து அது வன்முனைக்கு போனது வந்து துரதிருஷ்டவசமான ஒரு விடயம். ஆனால் நிர்வாகம் எடுத்த முடிவை நாங்கள் மதிக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையிலே வந்து நாங்கள் ஏற்கனவே கூறினது போல இதை நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம். அனைத்து சமூகங்களுக்கும் அனைத்து மதங்களுக்கும் வந்து பல்கலைக்கழகம் இடம் கொடுக்க வேண்டும் என்ற அதே சமயம் யாழ் பல்கலைக்கழகத்துடைய பாரம்பரியம் இந்த மண்ணுடைய பாரம்பரியத்தை இல்லாமல் செய்கின்ற வகையிலேயோ அதை கரைக்கிற வகையிலேயோ வந்து செயல்படுவது எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எந்த ஒரு கட்டத்திலே வந்து ஜனநாயகம் அல்ல. ஜனநாயகம் என்றால் வந்து வித்தியாசங்கள் ஒரு வித்தியாசமான அம்சங்களையும் வந்து அரவணைத்து கொண்டு போறது தான் ஜனநாயகத்துடைய மதிப்பு. அனைவரும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் என்றதை வந்து ஜனநாயகத்துடைய நியதியா இல்லை. அந்த வகையில வந்து இந்த பல்கலைக்கழகம் அது விசேஷமாக யாழ் மண்ணில் சிவபொன்னம்பல பிராமநாதனுடைய பரம்பரை சொத்து அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். அந்த பாரம்பரியங்களை அனைத்தையும் மதித்துத்தான் செயல்படணும். அந்த வகையில் வந்து நிர்வாகம் எடுத்த முடிவை நாங்கள் பாராட்டுகின்றோம். இது சம்பந்தமாக இரண்டாவது விடயம் வந்து வன்முறை நடைபெற்றிருந்தாலும் கூட நேற்று பின்னேரம் வந்து யாழ் பல்கலைக்கழகத்துடைய மாணவர் ஒன்றியத்துடைய தலைவரை போலீஸ் கைது செய்திருக்கின்றது. எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற தாவணைப்படி வந்து உண்மையிலே யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்துடைய தலைவர் அடிவேண்டினவரையே தவிர எந்த ஒரு இடத்திலையும் வந்து அவர் வேறு எவரையும் வந்து தாக்கினதாக கிடையாது. அது தொடர்பாக வந்து நாங்கள் பேசின அவரோட நேரடி தொடர்பு இல்லாத ஆனால் ஒரு நம்பகத்தன்மை உடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய உயர் ஆசிரியர்களோடு கூட
அவர்களுடைய கருத்து வந்து அவர் எந்த ஒரு இடத்திலையும் வந்து வன்முறையில் ஈடுபடவில்லை, மாறாக வந்து அதற்கு எதிராக தாக்கினது தான் யதார்த்தம். ஆனால் அதுதான் நிலைமை. நல்லாட்சின்னு கூறக்கூடிய ஒரு நிலையிலே இன்றைக்கு எந்த ஒரு விசாரணையும் செய்யாமல் வெறுமனே வந்து இனவாத சக்திகளுடைய பின்னணியில வந்து ஒரு சிலர் வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற ஒரு பட்சத்தில் விசாரணையை நடத்தி அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்னு அறியாமல் கைது செய்கிற ஒரு நிலை தான் இன்றைக்கும் இருக்கு. இதுதான் ராஜபக்ச காலத்தில் நடைபெற்றது. இன்றைக்கும் அதே நிலைமை தொடருகின்றது. அந்த வகையில வந்து நாங்கள் தொடர்ந்து அந்த சம்பவமே வந்து ஒரு துரதிர்ஷ்டவசமானது. ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிற்பாடு போலீஸ் நடந்து கொள்கிற விதத்தையும் வந்து நாங்கள் உண்மையிலே கண்டிக்க வேண்டி இருக்கின்றது.